ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே சேமியா மட்டும் செய்வோம், இல்லைனா மேகி செய்வோம். நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு டேஸ்ட்டான மேகி சேமியா செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா புரிஞ்சோடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 சேர்த்து சமைக்கும் போது பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆனோடனே நம்ம ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியில் ரொம்ப வதங்கலாம், லைட்டாக வதங்கினோடனே நம்ம உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த காய் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன சேமியா பேக்கெட் கிடைக்குதோ அந்த சேமியா பேக்கெட் எடுத்துக்கோங்க. அதில் மேகி மசாலா இருக்கும் இல்லையா, அந்த மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி மேகியும் சேமியாவும் முழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த உடனே நம்ம மேகி சேமியா போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டினே இருக்கணும். நல்லா கொலன்னு ஆற வரையும் நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். மூடி விட்டு கிண்டுங்க. 2 நிமிஷம் தான் போதும் கரெக்டாக. இது பாருங்கள், செம்மையாக இருக்கா? இதுதான் டேஸ்டான மேகி சேமியா ரெடி.